சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் பாஜக இளைஞரணி சார்பில் தமிழகத்தில் போதைப் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து இளைஞரணி தலைவர் டாக்டர் எஸ்.ஜி. சூர்யா தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக இளைஞரணி பொறுப்பாளரான வினோஜ் பி. செல்வம், பேரன்பாடி தமிழ் மாநில காங்கிரஸ் மாநில செயலாளர் ராஜ மகாலிங்கம், இளைஞரணி மாநில செயலாளர் அகில்குமார், நதியா சீனிவாசன், மத்திய சென்னை மாவட்ட தலைவர் பிரணவ்குமார், மத்திய சென்னை மாவட்ட பொதுச் செயலாளர் கமலேஷ், துறைமுகம் இளைஞரணி அணி துணைத் தலைவர் மணீஷ் ஜெயின், தென் சென்னை மாவட்ட செயலாளர் வேளச்சேரி பிரவீன்குமார் கலந்து கொண்டனர். அதிமுக, அமமுக, பாமக, இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் ஆகிய கூட்டணி கட்சிகளின் பொறுப்பாளர்களும் பங்கேற்றனர். செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில இளைஞரணி தலைவர் டாக்டர் எஸ்.ஜி. சூர்யா, முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் காவல்துறை இருந்து வரும் நிலையில் தமிழகத்தில் போதைப் புழக்கம் அதிகமாக காணப்படுவதாக தெரிவித்தார். கொலை, கொள்ளை அதிகமாக நடைபெற்று வருவதாக கூறிய அவர், மதுபான கடைகள் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் குறிப்பாக கடந்த 4.5 ஆண்டுகளாக திமுக ஆட்சி அமைந்த பிறகு போதை பயன்பாடானது அதிகரித்து வந்து கொண்டே இருக்கின்றது. தமிழக அரசு சமர்ப்பித்திருக்கக்கூடிய அதனுடைய NICID டேட்டாவின் பிரகாரமே போதைப் பொருட்கள் பயன்பாடு கடந்த 2.5 ஆண்டுகளில் மட்டும் 255% உயர்ந்திருக்கின்றது. இதற்கான காரணம் தமிழகத்திலே விளைவிக்கக்கூடிய கஞ்சா பொருட்களை கட்டுப்படுத்த தவறியதால் தான். அதே போன்று இந்த கஞ்சா பொருட்களை விற்பவர்கள் முக்கால்வாசி பேர் திமுகவினர்களாகவும், திமுகவில் பொறுப்பில் இருப்பவர்களாகவும், திமுகவினருக்கு வேண்டியவர்களாக இருப்பவர்களாகவும் இந்த கஞ்சா விற்பனையை தடுப்பதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மறுத்துவிட்டார் அல்லது கண்ணை மூடிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் காவல்துறையினருக்கு இந்த முழு விஷயங்கள் தெரிந்து கஞ்சா விற்பவர்கள் மீது காலமாக நடவடிக்கை எடுத்து வந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆனால் திமுகவின் அரசியல் தலையீட்டால் மட்டுமே இப்போது கஞ்சா புழக்கமானது மிக மிக அதிகமாக தமிழகத்தில் புழங்கிக் கொண்டிருக்கின்றது.